Damn it. Switch off. Switch off. எப்ப பாரு போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. புரியல இந்த அபிஜித் எங்க தான் போய் உட்கார்ந்திருக்கானே. தயா சாரோட போனும் போக மாட்டேங்குது. முக்கியமான விஷயம் காலையில இருந்து ஒரு போன் போகல. சார் தயா சார் and அபிஜித் என்னைக்குமே போன் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. சார் ஒருவேளை எதுவுமே ஆயிருக்காது ரெண்டு பேருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஆகுமா என்ன? அப்படி ஏதாவது பிரச்சனைனா மெசேஜ் அனுப்பணும்ல. அதையும் பண்ண மாட்டாங்க. நேரம் போக போக எனக்கு மண்டை சூடேறிட்டு இருக்கு. இல்ல சார் என்னவோ நடந்திருக்கு அப்படிதான் எங்களுக்கு தோணுது. அதனாலதான் போன் போக மாட்டேங்குது. ஒருவேளை அவங்களும் போன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனா சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். சார் வாங்க. சார் இது பியூரோக்கு வெளியே இருந்துச்சு. யாரோ ரிசப்ஷன்ல பேர் சொல்லாம ஃபோன் பண்ணிட்டு இந்த காஃபினை பத்தி சொல்லிருக்காங்க சார். சார் பியூரோல காஃபினா மறுபடியுமா? சச்சின் ஓபன் பண்ணு. இரு வெயிட். எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸால முதல்ல செக் பண்ணு. இத திரும்பவும் ரிஸ்க் வேண்டாம். இப்ப தர நிலைமைய பாத்தியா? சிஐடி இருந்து கூட திருடுற மாதிரி வந்திருக்கோம். மாட்டணும்னா வாழ்க்கை ஃபுல்லா திருடன்ற பட்டத்தையும் கட்டிடுவாங்க. உங்களுடைய அடையாளத்துக்காக மோதிர விரலினால் ஸ்டார் பட்டனை அழுத்தவும். இது பாதுகாப்பு கருதி இந்த கமாண்ட் 5 முறை சொல்லப்படும். தகவல்கள் தவறாக இருப்பின் செக்யூரிட்டி அலார்ம் ஒலிக்கப்படும். இந்த செக்யூரிட்டி அலார்ம் அடிக்கிறதுக்குள்ள அந்த பாக்ஸ் எப்படியாச்சும் எடுத்தாகணும். இதை தவிர வேற வழி. உங்களுடைய அடையாளத்திற்காக மோதிர விரலினால் ஸ்டார் பட்டனை அழுத்தவும். இது பாதுகாப்பு கருதி இந்த கமாண்ட் 5 முறை சொல்லப்படும். தகவல்கள் தவறாக இருப்பின் செக்யூரிட்டி அலார்ம் ஒலிக்கப்படும். தயா டைம் இல்ல, ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிடலாம். சரி. இங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க. செவரு உடைச்சு தப்பிச்சிடும். சார் அபிஜித் தயாவோட போன் லொகேஷன் ஒரே இடத்துல காட்டுது. எங்க இருக்காங்க? சீக்கிரம் சொல்லு. 2 பேரும் இப்போ கோரல் ஸ்ட்ரீட் பக்கம் போறாங்க. நமக்கு வெக்கமே இல்ல. நம்ம 2 பேரும் இப்ப திருடி இருக்கோம். இந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை தான் செய்யறோம். நில்லுங்க அபிஜித், தயா. நீங்க திருட மட்டும் செய்யல, கொலையும் பண்ணிருக்கீங்க. கொலையா? ஆமா, கொலை.
திருட்டு அப்புறம் கொலை பண்ண குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். இப்போ எங்களை போக விடுங்க. நாங்க உங்களுக்கு எல்லாமே அப்புறமா சொல்றோம். எங்கேயும் போக வேண்டாம். இல்ல சார், நாங்க போய் தான் ஆகணும். எது சரின்னு படுதோ அதே செய்ய. இல்ல தயா. Sorry, அபிஜித். My God. அபிஜித் அபிஜித். யார் சுட்டது? பாருங்க ஃப்ரெடி, சுத்தி பாருங்க. அபிஜித், தயா. பெக்கி என்னாச்சு? யாருங்க? ஏய், யார் நீங்க? அட யாருங்க? சொல்லிட்டே இருக்கேன், என் வீட்டுக்குள்ள போறீங்க. யாருங்க நீங்க? சொல்லுங்க. இது நல்லா இல்ல. பாருங்க டாக்டர் சார், நாங்க 2 பேரும் சிஐடிஸ். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மாட்டியிருக்கோம். ப்ளீஸ், குண்டடி பட்டிருக்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ராகுல், ராகுல் என்னாச்சு? யாரு? யாரு இவங்க? சிஐடி ஆபீசர். சிஐடியா? ஆனா ஆளை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. நீ சொன்னது சரிதான், இவங்க ரவுடிங்க. நீ ஏன் சும்மா நிக்கிற? போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு போ. ஒரு நிமிஷம், ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க என்னமோ உங்களை தாக்க வந்த மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவனுக்கு அடிபட்டிருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க, எங்களை நம்புங்க. நாங்க வந்து சிஐடிஸ். நாங்க வந்து ஒரு மிஷனுக்காக போயிட்டு இருந்தோம். இப்போதைக்கு எங்களால வேற எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீஸ், நீங்க இப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். இங்க பாருங்க, கொஞ்சம் நில்லு. இவரு உண்மையை தான் சொல்றாரு. இவங்க சிஐடி தான். ராகுல், இங்க பேட்ச பாரு. ராகுல், நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஒரு ப்ளீஸ். முக்கிய செய்தி இப்பொழுதுதான் தகவல் வந்துள்ளது. சிஐடி டீமில் உள்ள 2 அற்புதமான ஆபீசர்ஸ் அபிஜித் மற்றும் தயா சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள். இருவரும் நகரத்தின் நட்ட நடுவில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து திருட முயற்சி செய்தார்கள் என்று கூறப்படுகிறது. நேற்று வரை இந்த 2 சிஐடி ஆபீசர்ஸும் காவல்துறையில் வேலை செய்து கொண்டிருக்க, இன்று அதே சிஐடி பல இடங்களுக்கு சென்று இந்த இருவரையும் தேடுகின்றார்கள். பலர் பாவம் அதிர்ச்சியில் தவிக்கிறார்கள். பலர் இதை புரளி என்று கூறுகிறார்கள். இதை அவர்கள் நம்ப தயாராக இல்லை. இவர்கள் இருவரையும் கைது செய்தால்தான் இதில் இருக்கும் உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுவரை தொடர்ந்து பாருங்கள் முக்கியமான செய்திகள். லல்லல், மெடிக்கல் கிட்ட சீக்கிரம் கொண்டு வா. சரிங்க, இதோ இப்ப கொண்டு வரேன். ராகுல், நீ என்ன பண்ற? நான் பாத்துக்கிறேன். சார், 24 ஹவர்ஸில் 5 ஹவர்ஸ் போயிடுச்சு சார். மொத்த சிட்டிலையும் தயா சாரையும் அபிஜித் சாரையும் தேடிட்டு இருக்காங்க. எல்லா கன்சல்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லியாச்சு. ஆனால் இது வரைக்கும் எதுவும் தெரியல. எங்க திருட்டு போச்சோ அந்த பங்களாவை பத்தி? இல்லை சார், பங்களாவோட ஓனர் அப்புறம் பங்களாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே டூப்ளிகேட். உள்ள யாருமே சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க. இல்லை ஓனர் இல்லாதனால யாரோ தப்பாக பயன்படுத்துகிறாங்க. சார், என்னன்னு தெரியல. தயா சாரும் அபிஜித் சாரும் ஏதோ ஆபத்துல மாட்டிருக்காங்க. அட, ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, வாயை திறக்கலாம்ல. ஆபத்துல இருக்காங்களா? அவங்க கொலை பண்ணது மட்டும் இல்ல, திருட்டு குற்றமும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. சார், சார் நான் உறுதியாக சொல்லுவேன், அவங்க 2 பேரும் தப்பு செய்ய மாட்டாங்க சார். அப்படின்னா எதுக்காக அவங்க ஓடணும்? எதுக்காக அவங்க ஓடணும்? இப்ப நான் அந்த சித்ரோலிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சார், யார் இறந்து போனானோ மொபைல் கம்பெனியிலிருந்து அவன் மொபைல் டீட்டெயில் எடுத்தாச்சு. அவிக் குமார், வியானி சவுக், யாருன்னு கண்டுபிடிக்கணும். அபிஜித்துக்கும் இந்த தயாவுக்கும் இவனோட என்ன சம்பந்தம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ராகுல் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? சிஐடிஸா இருக்கலாம் அவங்க, ஆனா தப்பிச்சு வந்தவங்க தானே. அதோட 2 பேரும் திருட வேற செஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் எங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டாங்கல்ல. இல்ல, கண்டிப்பா நான் பீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஹலோ, சிஐடி பீரோ. ஹலோ,
ஹலோ சார், நான் வர்ஷாவா லிங்க் ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் சார். இங்க ஒயினி காலனில இருந்து. சார், என்னோட பேரு தீபிகா சார். ஆபீசர்ஸ் அபிஜித்தும் தயாவும் திருடிட்டு தப்பிச்சு ஓடினவங்க சார். அவங்க இப்போ என் வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்காங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா? இந்த விஷயத்தை தைரியமா சொல்லி நீங்க பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் இவங்கள தான் நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம். தே ஆர் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அவங்க உங்களை ஒன்றும் பண்ணலையே? இல்ல சார், இது வரைக்கும் எதுவும் நடக்கல. சார் சார், நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க இப்போ உடனே வந்துடுறோம். நீங்க அட்ரஸ் கொடுங்க. ஓயினி காலனி, ஜோ வர்ஷாவா லிங்க் ரோட், பங்களா நம்பர் 503. 503. ஓகே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க உடனே வரோம். நாங்க அங்க வந்து சேர்ற வரைக்கும் நீங்க அவங்க கூட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க. ஓகே? நான் பேசணுமா? சரி, ஓகே சார், பாத்துக்கிறேன். பாவம், அவளுக்கு என்ன தெரியும்? அந்த அபிஜத்தையும் தயாவையும் கூட்டிட்டு போக ஏசிபி பிரதீமன் இல்லைன்னு. நான் வந்திருக்கேன். ஜாமர் சூப்பரா வேலை செய்தல. சிஐடி பியூரோ வெளியவே ஃபிட் பண்ணியாச்சு. இனி எந்த காலும் வெளியே போகாது. எல்லா கால்ஸும் இனி நமக்கு தான் வரும். என் பாக்ஸை திருடி இருக்காங்கல்ல, என்னோட காஸ்ட்லியான ஐட்டத்தை திருடி இருக்காங்க. இந்த தன்ராஜ் பொருளை திருடினவங்க யாரையுமே அவ அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டதில்லை. சார், பாக்ஸை திருடிட்டு ஓடி போகும்போது நான் பார்த்தேன். நான் அவங்களை சுடவும் செஞ்சேன். என் பொருள் மட்டும் திரும்ப கிடக்கலன்னு வையன், உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். ஐயோ பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க புடிச்சிருவோம். என்னடா சொல்ற? நாங்க பொருளை எடுத்துருவோம் சார். வண்டியில இறங்கடா. டாக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அட என்ன நீங்க, இது என்னோட கடமை. தேங்க்ஸ் a lot. கவனமா இருங்க. தேங்க்யூ வெரி மச். சரிங்க சார். அட என்ன நீங்க கிளம்பிட்டீங்க? டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. லல்லல் லல்லல். என்னவோ தப்பு நடக்குது. முதல்ல போன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க வேற சொல்றாளே. சொல்லுங்க மேடம். இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா சீக்கிரம். சரிங்க மேடம். என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? கொடுங்க, பேக் கொடுங்க. வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மேடம், நாங்க சிஐடிஸ். காரணம் இல்லாம காத்தே திசை மாறாது. உங்க மைண்ட் செட் மட்டும் எப்படி மாறிச்சு மேடம்? அது என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நான் சிஐடி பியூரோக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தான் நான் சொன்னேன்ல, யாருக்கோ ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சச்சின், அபிஜித் வீட்டுல எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை 2 பேரும் தயா வீட்டுக்கு வந்திருக்கலாம். எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க இல்லையா? அபிஜித்துக்கு குண்டு வேற பட்டிருக்கு. சார், நான் மறுபடியும் உறுதியா சொல்றேன், தயாவும் அபிஜித் சாரும் தப்பான காரியங்கள் பண்ண மாட்டாங்க. வாய் மூடு ஃப்ரெடி. நடக்கிற விஷயம் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. தப்பு செய்ய மாட்டாங்கங்கிற அவங்க நேர்மையா வேலை செஞ்சிருந்தா எதிரில் வந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்கு மறைஞ்சு மறைஞ்சு ஓடணும்? 24 மணி நேரத்துல 7 மணி நேரம் இப்படியே போயிடுச்சு. சார், வீடு நல்லா கிளீனா இருக்கு. இந்த இடத்த பார்த்தா தயா சாரும் அபிஜித் சாரும் இங்க வந்திருக்க மாட்டாங்கன்னு தோணுது. சார், இங்க ஏதாவது கிடைச்சா இவ்ளோ நல்லா இருக்கும். அவங்க ஏன் இதை பண்றாங்கன்னு அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வேலைக்காகாது. வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்குதானே. ஹரி அப். சச்சின்,
ஆ சார். இத பாரு, இந்த போட்டோவில் இருக்கவெல்லாம் யாரு? அதுவும் இந்த நிலைமையில இருக்காங்க. இந்த போட்டோ எல்லாத்தையும் தயா எதுக்காக எடுத்து வச்சிருக்கா? ஆனா இவங்கள பத்தி இவங்க 2 பேரும் இது வரைக்கும் எதுவுமே நமக்கு சொன்னதில்ல. சார் இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கலாமே. எதுவா இருந்தாலும் பூர்வி, இவங்களால தான் தயாவும் அபிஜித்தும் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் யாரு? அதோட எங்க இருக்காங்க? பாத்தீங்களா, இவங்க ஒன்றும் சிஐடிஸ் இல்ல. நீங்க சிஐடி பீரோக்கு தான் கால் பண்ணீங்களா? ஐ எம் சாரி ஆபீசர். பாருங்க, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. பாக்ஸ் எங்க கொடுக்கணும்னு ஃபோன் பண்றேன்னு சொன்னா, ஆனா இன்னும் ஃபோன் வரல. இந்த எல்லா போட்டோஸும் ஸ்கேன் பண்ணுங்க. அதோட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏஜென்சிக்கும் அனுப்புங்க. உடனே அனுப்புங்க. 9 மணி நேரம் போயிருச்சு. அபிஜித்தும் தயாவும் இப்பவும் மாட்டிட்டு இருக்காங்க. நடக்கிற விஷயம் எல்லாம் இவங்களுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்காக தான் அபிஜித்தும் தயாவும் திருட்டு வேலை பண்ணிருக்காங்க. அபிஜித்துக்கு குண்டடியும் பட்டிருக்கு. ஹலோ. நான் நிரஞ்சனோட மனைவி கிட்ட பேசலாமா? நீங்க யாரு? நீங்க மிஸ்ஸஸ் பிரதிபா வீட்ல இருந்து பேசுறீங்களா என்ன? என்ன திரும்ப வரலையா? நிர்வான் பேங்கா? பேங்க் மேனேஜர். காலையில 9 மணிக்கா? சார், இவங்க அத்தனை பேரும் மும்பை டவுன் ஏரியால வசிக்கிறாங்க சார். சார் இவங்க எல்லாம் நிர்வான் பேங்கோட கொலாபா பிரான்ச்ல ஒர்க் பண்றாங்க. என்ன? யாரையும் காணாமா? ஆமா சார். சார் இவங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பேங்க் கான்ட்ராக்ட் பஸ்ல தான் ஆஃபீஸ் போவாங்களாம். கான்ட்ராக்ட் பஸ்லயா? ஆமா சார். எல்லாரும் 8:30லேருந்து 9க்குள்ள பஸ் பிடிப்பாங்களாம். மை காட், இவங்க அத்தனை பேரும் பஸ்ஸோட மாயமா மறைச்சிட்டாங்களா? சச்சின், ஒரு வேலை பண்ணு. பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணு. உடனே இங்க வர சொல்லு. சார். எங்க மாயமா போயிருப்பாங்க? போட்டோஸ பார்த்தா அத்தனை பேரும் ஏதோ காட்டுக்குள்ள மறைஞ்ச மாதிரி தெரியுது. இங்க பாரு, பஸ் இங்கதான் நிக்குது. அதுக்கு முன்னாடி தான் போட்டோஸே எடுத்திருக்காங்க. இவங்களுக்காக தான் அபிஜித்தும் தயாவும் ஏதோ ஒரு பொருளை திருடி இருக்காங்க. அதோட அவிக்கோட கொலை குற்றமும் இவங்க தலையில விழுந்திருக்கு. சார், பேங்க் மேனேஜரும் அவங்க ஆபீசரும் பீரோக்கு வராங்க. வரட்டும். சார், நான் நிர்வான் பேங்க்ல இருந்து வரேன். என் எம்ப்ளாயிஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இப்பதான் கவலைப்படுறீங்களா என்ன? 9 மணி நேரம் ஆச்சு. இப்பதான் நீங்க கேட்க வந்திருக்கீங்க. சார், எங்க எம்ப்ளாயிஸ்க்கு இப்படி நடந்திருக்கிற விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். 21வது ஸ்டாப்புக்கு அப்புறம் பஸ் எங்கேயோ காணாம போயிருக்கு சார். பஸ் எப்போ பேங்க்குக்கு வரலையோ அப்பதான் சார் நாங்கள் கவலைப்பட்டோம். அவங்கள நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஆனால் எங்களால் அவங்க கூட கொஞ்சம் கூட பேச முடியல. அவங்க யாராவது கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் சார். பிரமாதம். உங்களோட 15 ஸ்டாஃபுங்க 9 ஹவர்ஸ் ஆகியும் வந்து சேரல. நீங்க ஜஸ்ட் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. பிரமாதம். 21வது ஸ்டாப் எது? சார், அங்கன்வாடி சுக்ரி ஸ்டாப் நடுவுல வருது சார். சச்சின், அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. 21வது ஸ்டாப்புக்கு அப்புறம் இந்த பஸ் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு பாரு. ஃபோன் வராத வரைக்கும் இந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் கோட் லாக் இருக்கு. கோடு இல்லாமல் ஓப்பன் ஆகாது. அவங்க டச் பண்ண நம்பர்ஸில் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன்.
லாட்ரி அடிச்சிருச்சு. 4 நம்பர் தெரியுது. ஆனால் காம்பினேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? காம்பினேஷனை டெஸ்ட் பண்ணி ஆகணும். ட்ரை பண்ணி பார்த்துடலாமே. என்ன நம்பர் தான் செட் பண்ணியிருக்கானோ. கலக்கற காலியா இருக்கு, எதுவுமே இல்லையே. ஒரு காலி பாக்ஸுக்காகவா 15 பேரை கடத்தி இருக்கான்? நாம அங்க போனாதான் நமக்கு என்னன்னு தெரிய வரும். வேலை அவனாதான் இருக்கும். வீடியோ கால். ஹலோ. பிரமாதம். பார்க்கறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரியே இருக்கிற. நாங்க மட்டும் யாரு? எங்களை பாரு பாரு பாரு, நல்லா பாரு, எங்களை பாரு. நான் தான் கஜூரா. பஸ்ஸை கிட்னாப் பண்ணிருக்கோம். இதுல இருக்கிற பயணிகள் எல்லாரையும் கொஞ்சம் தரிசனம் பண்ணிக்கோங்க. ஐயோ, எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. பாத்துட்டீங்கல்ல? இப்ப சொல்றத கேளு. மண்டையில ஏறுதா? புரியுதா இல்லையா? இல்ல நான் என்ன பண்ணணும்னு பார்க்கணுமா? சரி சீக்கிரம் சொல்லு. திருடியாச்சா இல்லையா? வேர் இஸ் த பாக்ஸ்? பாக்ஸ் எங்க இருக்குது? உனக்கு பாக்ஸ் கிடைச்சிரும். ஆனா பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா? என்னப்பா மிரட்டுற? வில்லனாண்ட 15 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஹீரோ பயப்படவே இல்லையே. கிளைமேக்ஸ இப்பவே பார்க்கணுமா? இந்த பஸ் போகுதுல்ல இந்த வழி. நீ என்ன வேணா பண்ணு, உன்னால நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. நீ தேடிக்கினே இருப்ப. அதனால உன் மூளையை பயன்படுத்துறதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேனோ அதை கேளு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு உனக்கு பார்க்கணுமா? போ 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 போ. ஏய், பாத்தியா இல்லையா? இது போதுமா? இல்ல 4 டெட் பாடி அனுப்புனாதான் உனக்கு புரியுமா? அனுப்புவா? இங்க பாரு, யாரையும் எதையும் பண்ணிடாத. உன் பாக்ஸை நாங்க கொண்டு வந்துடுறோம். எங்க வரணும்னு சொல்லு. 1 மணி நேரத்துக்குள்ள இம்லி மலைக்கு பின்னாடி வா. இந்த கஜூரா மட்டும் நம்ம கையில மாட்டினா ஏன்டா சிஐடி கூட விளையாடணுமேனு வருத்தப்படுவான். அபிஜித், நான் வேணும்னே தான் இவங்க போட்டோஸை என் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். இந்நேரம் உங்க கைக்கு கிடைச்சிருக்கும். அப்ப நம்மளை பத்தி அவங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கணுமே. வா கிளம்பலாம். இன்னும் மீதி 14 பேரை மீட் எடுக்கணும். சார், இந்த காட்டுக்குள்ள நம்ம எல்லா இடத்துலையும் அலைஞ்சாச்சு. ஆனா எங்கேயுமே பஸ் தென்படல. நீங்க வேற ஆங்கிள் யோசிங்க. பஸ் கண்டிப்பா இங்க இருக்காது. அப்படி இருக்க வாய்ப்பில்ல. இங்க 6 எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸிட் பாயிண்ட்லயும் நம்ம ஆளுங்க அங்க நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். இங்க கவனி. ஏதோ ஒரு இடத்துல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. இத நோட் பண்ணிக்க. நல்லா பாரு, இது எந்த ஏரியான்னு. ட்ரோன்ல இருந்து நமக்கு போட்டோ வந்ததுல இந்த காட்டோட இந்த இடத்த தான் காட்டுச்சு. ஆமா சார், புகையும் அங்கிருந்து தான் வருது. ஒருவேளை நெருப்ப கிட்னாப்பர்ஸ் தான் கொளுத்தி இருக்கணும். பார்க்கலாம் வாங்க.
எல்லாரையும் கூப்பிடு. சார், இந்த பக்கம் வந்துடுங்க. இது என்னது? உள்ள இருந்தவங்கள எங்க போனாங்க? ஒருத்தரையும் காணோம். ஆமா சார், திடீர்னு எப்படி காணாம போனாங்க? அதை தான் கேட்குறேன். செத்து இருக்கா? ஒரு நிமிஷம், அது யாரு உட்கார்ந்துட்டு இருக்கிறது? போ, அது யாருன்னு பாரு. போ. ஏய், எழுந்துரு. இது டம்மி. சார், நம்மளை ஏமாத்திட்டு ஓடி இருக்காங்க சார். நாம வர்ற விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் எல்லாரையுமே கூட்டிட்டு தப்பிச்சிட்டாங்க. சரி, பார்க்கலாம் எவ்வளவு தூரம் எப்படி தான் தப்பிச்சு போறாங்கன்னு. கவனிக்கிறேன்டா. என்ன மாதிரி தந்திரம் பண்றவங்கள பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தது இல்லைல்ல, பார்க்கவும் முடியாது. சிஐடியை ஏமாத்தி நீங்க கூட்டு வந்துட்டேன் பாருங்க. நல்லா கைதிட்டுங்க. தம்பி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? தட்டிடவா? வேண்டாம். தட்ட சொல்லி நமக்கு ஆர்டர் வரல. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, இன்னொருத்தன் எங்கேயோ இருக்கான். அவன் தான் இந்த வேலையை செய்ய சொல்றான். நாங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்கள்ல, ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்கன்னு காட்டுறதுக்கு தான் உங்க குரூப்ல ஒருத்தனை அங்கேயே வச்சு தட்டிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்னு இன்னும் பாஸ் சொல்லவே இல்லையே. நீ ஒன்று பண்ணு, இதை புடி. தயாவையும் அபிஜித்தையும் பார்த்துட்டு வரேன். எதுங்களெல்லாம் கவனி. ஒரு மணி நேரம்னு சொன்னா பாக்ஸ் இப்படி கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். அவனை பார்த்த இடத்துல அப்படியே போட்டு தள்ளணும் போல இருக்கு. அவன் மூஞ்சி நீ பார்த்தல்ல, சரியான ஜோக்கர் பைய மாதிரி இருக்கான். பஸ்ல இருக்கிறவங்கள உயிரோட பார்க்குற வரைக்கும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, கிட்னாப்பர்ஸோட ஃபோட்டோ இருக்குல்ல, அதை ஏசிபி சாருக்கு அனுப்பிட. இவங்க யாருன்னு அவங்களோட டீட்டெயில்ஸில் அவர் எடுப்பார். வலிக்குதா? இல்லை, டாக்டர் நல்ல பெயின் கில்லர் தான் கொடுத்துருக்கான். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அடடடடடா, பிரமாதம். சிஐடிக்காரங்கண்ணா அப்படியே கரெக்டாக வந்து நிற்கிறீங்களே. அவங்க எல்லாரும் எங்க? எல்லாம் இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக இருக்காங்க. அது கூட நோ, முதல்ல அவங்க எல்லாரையுமே என் கண்ணில் காட்டு, அப்புறம் தான் உனக்கு பாக்ஸ். ஒத்துக்கிறேன். முதல்ல உங்களை செக் பண்ணிக்கிறேன். நீங்கள்லாம் சிஐடிங்கப்பா, உங்களெல்லாம் செக் பண்ணி தான் ஆகணும். வாங்க. அபிஜித் தயா கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. 3 ஹைஜாக்கர்ஸோட போட்டோ அனுப்பியிருக்காங்க. சார், ஆ, ஒருவேளை தயா சாருக்கும் அபிஜித் சாருக்கும் எதனா ஆபத்துனா அந்த 15 பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்கும்ல சார்? சார், ஆ, சார் நம்ம டேட்டா பேஸ்ல கிட்னாப்பர்ஸோட டீடைல்ஸ் இருக்கு. காட்டு. சார், ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. இந்த ப்ரொஃபைல்ஸ் வச்சு பார்க்கும்போது இவன் கஜுரா இருக்கான்ல, இவன் அம்ரோலி ஜெயிலில் பிக் பாக்கெட் கேஸ்ல உள்ள இருந்திருக்கான்.
அப்புறம் இந்த பக்ராலா இவன் வேற ஏதோ நாட்டுல 500 ரூபாய்க்கு அஃபின் வாங்கின குற்றத்துக்காக மாட்டியிருக்கான். ஆச்சரியமா இருக்கு. இந்த கிரிமினல்ஸ் சின்ன சின்ன திருட்டு வேலையை பார்த்துட்டு நேரா பஸ் ஹைஜாக்கிங் சிஐடியை மிரட்டுறாங்க சார். அதோட இந்த பொண்ணோட பேரு ஷீபா. அவ ஒரு சாதாரண குற்றவாளி தான். இவ கிட்னாப்பிங் ட்ரை பண்ணிருக்கா. அப்புறம் பயந்து போய் போலீஸ் கிட்ட போய் உட்காந்து அழுதுருக்கா. கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல. 3 பேரும் நாட்டோட வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. 3 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாவே தெரியாது. இந்த 3 பேரும் இது வரைக்கும் ஒரு கொசுவை கூட கொண்டது இல்ல. இந்த 3 பேரு, ஒருத்தர் பிக் பாக்கெட்டர் 500 ரூபாய் கொடுத்தா அஃபின் வாங்குறவன், அப்புறம் ஒரு பொண்ணு சர்வ சாதாரணமான குற்றவாளி. 3 பேரும் மும்பைக்கு வர்றாங்க, ஒரு பஸ்ஸையே ஹைஜாக் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, தயா அபிஜித்தை இதுல மாட்டமும் வச்சிருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. வேற ஏதோ நடக்க போகுது, பெருசா ஏதோ நடக்க போகுது. உண்மையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சார், இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அதாவது இந்த பஸ் ஹைஜாக்கிங் உண்மையிலேயே பஸ் ஹைஜாக்கிங் இல்ல, வேற ஏதோ நடக்குதா? இதெல்லாம் டிராமாவா? டிராமா தான் சச்சின், இது டிராமா தான். இந்த டிராமாக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கா. அவனோட எண்ணங்கள் மிக பயங்கரமானது. அதனாலதான் அவங்க பஸ்ஸையே ஹைஜாக் பண்ணிருக்காங்க. தயா அபிஜித்தையும் குழப்பி விட்டுருக்காங்க. முதல்ல பஸ்ஸில் ஏறி நானே பார்த்துட்டு வரேன். உள்ள டெட் பாடி அப்புறம் வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டீல் கேன்சல். என்ன எதுவும் பண்ணாதீங்க. எதனா பண்ணீங்க அப்புறம் எல்லாரும் கொன்றுவேன். சுமாரா கால் தடிக்கிடுச்சு. ஏறு. நல்லா எண்ணிக்கா. இவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருங்க. இதுக்கு மேல இங்க இருக்க பயமா இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போகணும். என் குழந்தைங்க அழுது அழுது ஒரு வழி ஆயிருப்பாங்க. ஏய், இத நீ இல்ல, இவன் இல்ல, நான் டிசைட் பண்ணுவேன். உன் உசுரு என் கையில தான். ஏய், என்ன நடக்குதுங்க? கீழே வா. என்ன உன் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? இப்ப சொல்லு, ஏன் இதை பண்ணீங்க? அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு? அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. எனக்கு ஒரு கால் வந்தது, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை கொண்டு வந்தாங்க. யார் இதை சொன்னா? அதான் தெரியாதுங்கிறல்ல. யாரோ பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. அவன் பேர் கூட அவிக்கு. போனை கொடு. போனை கொடுறான்னு சொன்னேன். ஏய், போனை கொடு. ஹலோ. ஹலோ சார், கேஸ் சால்வ் ஆயிடுச்சு சார்.
ஹைஜாக்கர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. சார் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு, மீதி எல்லாரும் சேஃபா இருக்காங்க. சார் இது எல்லாத்தையும் அவிக் தான் பண்ணியிருக்கான். அவிக்கா? ம், அவன் தான் செத்துட்டானே. அவனை கொலை பண்ணதா தானே உங்க மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. என்ன அவிக் செத்து போயிட்டானா? என்ன நடக்குது? அப்படின்னா அவிக்க தாண்டி வேற யாரும் இருக்காங்க. யார் அது இவ்வளோ வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது? இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. அந்த தயாவும் அபிஜித்தும் என் பாக்ஸோட ஓடி போயிட்டாங்க. சார், ஏசிபி சார் தயா அபிஜித்தை பிடிச்சிட்டாருன்னா அந்த பாக்ஸை பற்றி கேட்கலாம் இல்லையா? முட்டாள். ஒரு விஷயத்தை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? சட்டப்படி அதை நான் என் கையில வச்சிருக்க கூடாது. நான் வேணா இப்ப நேரா சிஐடிக்கு போயிட்டு என்ன ப்ளீஸ் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லட்டுமா? அங்க எல்லாம் நீ போகணும்னு அவசியம் இல்ல. லுக், நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம். இந்த பாக்ஸ்ல என்ன இருந்தது தன்ராஜ்? ரெண்டு பேரும் அப்படியே பெரிய ஆக்ஷன் ஹீரோஸ் கன் எடுத்து காட்டுறாங்க. மூட்டை நில்லுங்கடா. பாத்தில அவிக், இவனை எப்படி உனக்கு தெரியும்? அவிக்? அவிக்கை ஏன் கொன்ன? இதுல அவிக்கு என்ன சம்பந்தம்? அட சார், இந்த அவிக் ஃபெவிக்னு யாரையுமே எனக்கு தெரியாது, நம்புங்க சார். இந்த தயாவும் அபிஜித்தும் சேர்ந்து என்னோட பாக்ஸை திருடிட்டாங்க, இது மட்டும் தான் எனக்கு தெரியும். ரெண்டாவது பாக்ஸை திறந்து பார்த்துருப்பாங்கல்ல. இன்னொரு பாக்ஸா? என்ன சொல்ற நீ? நாங்க இங்க இருந்து ஒரே ஒரு பாக்ஸ் தான் எடுத்தோம். போய் சார், சார் இவங்க ரெண்டு பேரும் போய் சொல்றாங்க. சார் சார் நீங்க வாங்க, என் கூட வாங்க, நானே காட்டுறேன். இங்க பாருங்க, இது மொதல் வால்ட். இங்க ஒரு பாக்ஸ் இருந்தது, அதே மாதிரி இங்க ரெண்டாவது பாக்ஸ் இருந்தது. ரெண்டையும் காணும். இங்க பாரு, உள்ள இருக்கிற பாக்ஸை பத்தில எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க முதல்ல இருந்த அந்த பாக்ஸை தாண்டா எடுத்தோம். அட சார், அது திருடங்களை ஏமாத்துறதுக்காக வச்சது சார். உண்மையான பாக்ஸ் உள்ளதா இருந்தது, அது இவங்க தான் எடுத்திருப்பாங்க. இதுல என்ன இருந்தது சார்? அந்த பாக்ஸ் இவனுங்க ரெண்டு பேரும் திருடிட்டு போறதை என் ஆளுங்க கண்ணால பாத்துருக்காங்க, அதனாலதான் சுட்டாங்க. என்ன இருந்தது அந்த பாக்ஸ்ல? சார் அது என்னன்னா 100 வருஷம் பழமையான ஒரு மேப் இருந்தது, ஒரு ரகசிய இடத்தோடது. அதை தான் இத்தனை வருஷமா பத்திரமா வச்சிருந்தேன். இதோட ஃபுட்டேஜ் இருக்குல்ல? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா? வந்து காட்டு. சரிங்க, பாருங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, பாக்ஸை இவங்க தான் எடுத்தாங்க. இவன் யாரு? கட்டோரி டம்டா. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவன் தான் இருக்கானா? சார், இந்த கட்டோரி அவிக்க பயன்படுத்தி இந்த டிராமாவை நடத்தி இருக்கான். அதை காரணமா வச்சுதான் நாங்க இந்த பாக்ஸ் திருட்டணும். எங்களையும் மாட்டி விட்டான். அப்பதானே யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா திருட்டு பட்டம் உங்க மேல விழுந்திருக்கு. ஆனா ஜாக்பாட்டோட போனவன் கட்டோரி டம்டா. இவனோட லாபத்துக்காக நம்மள இவன் பயன்படுத்தி இருக்கான். அவனோட லாபத்துக்காக. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் நீதான் தன்ராஜ். எல்லாம் ஓகே தானே? எஸ் சார். இதில் ஒரு பாம்பை பிளான் பண்ணியிருக்கேன் சார். ஜஸ்ட் இது மட்டும் தான் வெடிக்கும், உள்ள இருக்கிற பொருள் சேஃபாக இருக்கும் சார். ஓடு இல்லைன்னா என்னவா? பாக்ஸ் திறந்துரும்ல, வெடிக்க வை.
பிரமாதம் கட்டோரி. சிஐடியோட உதவியோட இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்துட்டேன். இதோட அடுத்த பகுதி அப்புறம் என்னோட பயணம். அதை நான் சிஐடியை வச்சே ஃபுல்ஃபில் பண்ண போறேன்.